வணக்கம். 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் இதோ இன்னும் ஒரு சில நாட்களில். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொகுதியை இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் அலசரிக்கின்றோம். அந்த தொகுதியுடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய நீண்ட நாட்களான கோரிக்கைகள் என்ன, அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அலசரிக்கின்றோம். இதை தாண்டி அந்த தொகுதியில கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோடு தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகளும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எந்த தொகுதியை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம், அந்த தொகுதியுடைய நாடி துடிப்பு என்ன, இவற்றையெல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி தேர்தல் மேடை. தேர்தலை மையப்படுத்தி நாடு முழுவதும் பல பரபரப்பு நிகழ்வுகள் நடந்திருக்க அவற்றை தொகுத்து பார்க்கலாம். பீகார் மாநிலம் சாகரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்களவை சபாநாயகர் மீரா குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் பதவிக்கு குறிவைத்துள்ள பாஜக நாட்டு மக்களை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பிரித்தாளும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மத சார்பின்மை, இனவாத சாயத்தை பூசுகிறது என பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுகள் ஜனநாயகத்திற்கு எதிராக உள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கலில் அதிமுக வேட்பாளர் PR சுந்தரத்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு தொடரப்போவதாக கூறினார். தேர்தல் ஆணையம் நடத்தை விதிமீறல்களில் ஈடுபடவில்லை என முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தான் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் முகமது ஜலீலை ஆதரித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் பற்றி நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சவால் விடுத்தார். இது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் தேர்தல் அரங்கத்தில் இன்று அரங்கேறி இருக்கின்றன. இன்று ஒரு முக்கியமான தொகுதியை பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னேன். என்ன தொகுதி அப்படின்னா, நெற்களஞ்சியமாக தமிழ்நாட்டில் விளங்கக்கூடிய தொகுதி. மண் என்றாலும் தஞ்சை, பண் என்றாலும் தஞ்சை அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு பகுதி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கூட ஒரு முறை இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான பரிசீலனை எல்லாம் நாம் அறிந்த வரலாறு. ஆக ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய தஞ்சை தொகுதியை பற்றித்தான் இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தொகுதி பற்றிய அடிப்படை தகவல்களை முதல்ல இந்த பகுதியில் பார்க்கலாம். விதைக்காமலே விளையும் நிலவளமும் தொட்டாலே ஊறும் நீர்வளமும் மிக்கது தஞ்சை. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தஞ்சாவூர், திருவையாறு, மன்னார்குடி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தஞ்சாவூரில் அதிமுகவின் ரங்கசாமி, திருவையாறில் அதிமுகவின் ரத்தனசாமி, மன்னார்குடியில் திமுகவின் TRV ராஜா ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். ஒரத்தநாட்டில் அதிமுகவின் வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டையில் காங்கிரசின் ரங்கராஜன், பேராவூரணியில் தேமுதிகவின் அருண் பாண்டியன் ஆகியோர் MLAக்கள் ஆவர். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,10,160. இதில் ஆண்கள் 6,48,166, பெண்கள் 6,61,994 பேர், திருநங்கைகள் 9 பேர். தஞ்சாவூர் தொகுதியில் காங்கிரசும் திமுகவும் தலா 7 முறை வெற்றி பெற்றுள்ளன. ஒருமுறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தஞ்சை தொகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர்.
இந்த முறையும் இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக தேர்தல் களத்தில் இருக்கிறது. 5 முனை போட்டி இந்த தொகுதியில நிலவருகிறது அப்படின்னு சொன்னா மிகையல்ல. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட் என்று இந்த அத்தனை கட்சிகளும் இந்த தொகுதியில களமிறங்குகிறார்கள். இந்த விவரங்களை எல்லாம் இன்னும் விரிவாக மற்ற பகுதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றிய அடிப்படை தகவல்களை நாம் தெரிந்துக்க இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவராக இருப்பவர் திரு SS பழனி மாணிக்கம், அமைச்சராகவும் இருந்தவர். திமுக ஆட்சியிலிருந்து வெளியில் வந்த போது ரிசைன் செய்தவர். ஆக நாடாளுமன்ற உறுப்பினர் SS பழனி மாணிக்கம் பற்றிய ஒரு சில அடிப்படை தகவல்களை இப்ப பார்ப்போம். 1950ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் பிறந்தவர் SS பழனி மாணிக்கம். காவிரி டெல்டா மாவட்டத்தில் திமுக வேரூன்ற காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர். தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்ற பெருமைக்கு உரியவர் SS பழனி மாணிக்கம். 2009 தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார். மத்திய அமைச்சரவையில் நிதித்துறை இணையமைச்சராக பொறுப்பு வகித்தார். நாடாளுமன்றத்தில் 36% வருகையே பதிவு செய்துள்ளார் SS பழனி மாணிக்கம். நிதித்துறை இணையமைச்சராக இருந்த காரணத்தால் எவ்வித விவாதத்திலும் இவர் பங்கேற்கவில்லை. 2009-2013 வரையிலான காலகட்டத்தில் 18 கோடியே 45 லட்சமாக தொகுதி மேம்பாட்டு நிதியை பெற்றுள்ளார். இதில் 16 கோடியே 49 லட்சத்தை செலவிட்டு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். SS பழனி மாணிக்கத்திற்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக TR பாலுவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சை தொகுதியில் அதிமுக சார்பில் பரசுராமன் நிறுத்தப்பட்டுள்ளார். திமுக சார்பில் TR பாலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜக சார்பில் முருகானந்தம், காங்கிரஸ் சார்பில் கிருஷ்ணசாமி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளவர் தமிழ்ச்செல்வி. ஆக இதுதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் பற்றிய அடிப்படை விவரம். அவருடைய வருகை பதிவேடு, மற்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் திமுக, அதாவது அவர் அமைச்சராக பதவி விலகிய காலத்திலிருந்து கடந்த ஓராண்டை சார்ந்த புள்ளி விவரங்களாகும். மேலும் இவருடைய செயல்பாடு பற்றி அந்த பகுதி மக்களிடையே என்ன கருத்து நிலவுகிறது, நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய வருகை பதிவேடு, மற்ற செயல்பாடுகள், அடிப்படை தகவல்கள் இவற்றையெல்லாம் இடைவெளிக்கு முன்னாடி பார்ப்போம். இதுல வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், அது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் இப்ப பார்க்க இருக்கின்றோம். நம்ம முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி தஞ்சை சட்டமன்ற தொகுதி. பண்டைய கால சோழர்களுடைய தலைநகரமாக இருந்ததுதான் தஞ்சை. ஆனா சமீபத்துல தான் இது மாநகராட்சி அந்தஸ்தே பெற்றது. ஆகிய காரணத்தினால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கோரிக்கைகள் இன்னமும் இருக்கின்றன என்பது தஞ்சை சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. என்னென்ன பிரச்சனைகள், தீர்ந்த பிரச்சனைகள் என்ன, தீராத குறைகள் என்ன, பட்டியலிடுகிறார்கள் தஞ்சை சட்டமன்ற தொகுதி மக்கள். உலக புகழ் பெற்ற பெருவுடையார் கோவில்தான் தஞ்சையின் மையம். யுனெஸ்கோ அமைப்பால் பெரிய கோவில் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கான பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமானது. தஞ்சை மக்களை வாட்டும் தலையாய பிரச்சனையாக இருப்பது பாதாள சாக்கடை திட்டம். 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் இன்று வரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இத்திட்டத்திற்காக பதிக்கப்பட்ட குழாய்களில் 90% குழாய்கள் தஞ்சை நகரின் சாலைகளின் அடியிலேயே பதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்லும் போது அடிக்கடி உடைப்பு ஏற்படுகின்றது. தண்ணி தேங்கி நிக்குது. இன்ன வரைக்கும் இந்த சுத்தம் பண்ணவே இல்லை சார். தாம்பரைகள் இருக்குது, குப்பைகள் இருக்கிறது. அதனால தேங்கி நின்று கொசு தொல்லைனால குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியினால அடிக்கடி டாக்டர் வீட்டுக்கு செல்றது மாதிரி இருக்கு சார். மழை காலங்களில் சாலைகளில் மண்ணரிப்பால் பள்ளங்கள் ஏற்படுகின்றன. நகரின் பல பகுதியில் இருந்து வரும் சாக்கடை நீரானது தஞ்சை நகரின் புறநகர் பகுதியில் உள்ள வடவாற்றில் விடப்படுகின்றது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனை தவிர்க்க குழாய்களை பதித்து சாக்கடையை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். நம்ம தஞ்சாவூர் சிட்டில உள்ள கழிவு நீரே எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் ஆறு மாதிரி ஓடுது. ஆனா நாங்க கழிவு போறதுக்கு எங்க இடமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம தண்ணி வரலன்ட்டு போர் போட்டா போர் தண்ணி சுத்தர இந்த கழிவு நீர் ஓடுறதுனால சுத்தர தண்ணி போறது கிடையாது. நாங்க என்ன யார்கிட்ட தான் முறையிறதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. குடிநீர் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது பஸ் வசதி கிடையாது. அடுத்த தெருவுக்கு தள்ளிக்கு போனா
தண்ணியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. போய் போர் செட்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு குடிக்கிறோம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய குறைகளை பார்த்தோம். இதை தாண்டி மேலும் பல குறைகள் பட்டியலிடப்படுகின்றன. இந்த பகுதியில், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய தஞ்சை பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஜீவகுமார் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தஞ்சை சட்டமன்ற தொகுதி மக்களுடைய குறைகள், கோரிக்கைகள் அவற்றுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, இடைவெளிக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளை பார்த்தோம். அவர் அமைச்சராகவும் இருந்திருப்பவர், தொடர்ந்து பலமுறை தஞ்சை தொகுதியிலே வென்றவர். அவருடைய செயல்பாடு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் திரு ஜீவகுமார். வணக்கம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியினுடைய செயல்பாடு பொதுவாக மத்திய அரசு மாநில அரசு நம்ம பிரிக்கிறப்ப, இப்ப நம்ம உங்கள்கிட்ட நமக்கு முன்னாடி தங்களுடைய குறைகளை பகிர்ந்து கொண்டவர்கள் இந்த பாதாள சாக்கடை திட்டம் சம்பந்தமா சொல்லியிருக்கோம். பாதாள சாக்கடைங்கிறது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்ப ஆட்சி மாறி இருக்கு, கட்சிகள் மாறி இருக்கு, 12 ஆண்டுகளாக தஞ்சாவூர் மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. குறிப்பாக இப்ப அண்ணா நகர்ல இருந்து யாகப்பா நகர் போகக்கூடிய ஒரு சாலை, அதான் நம்ம பார்த்தோம். அந்த சாலையில கிட்டத்தட்ட அன்ரிப்போர்ட்டட் ஆக்சிடென்ட்ஸாக தினசரி, இப்ப நீங்க ஒரு பாதை நெளிஞ்சிருக்கு, ஒரு நெளிஞ்ச அலுமினிய டம்ளர் மாதிரி ரோடு நெளிஞ்சிருக்கு, ஒரு பக்கம் இருக்கு. அந்த குழியில உளுந்து பல பேர் போய் அன்ரிப்போர்ட்டடாக பல பேருக்கு பிராக்சர், கீழே விழுவுறது, விபத்து, இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப மத்திய அமைச்சருங்கிற முறையில அவர் தன்னுடைய நிதியை இதுல மாநில அரசு மூலமா இதுல செலவு பண்ண முடியும். அது செலவு பண்ணாராங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் பாக்குறப்ப, இது இன்னைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி ஆயிடுச்சு, அன்னைக்கு நகராட்சி ஆயிடுச்சு, இன்னைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சு. நீங்க இவ்வளவு பளபளப்பான கட்டிடங்கள், ஒளி விளக்குகள், நியான் வெளிச்சங்கள் வச்சும் கூட இதை கூட நம்ம பாதாள சாக்கடை சரி செய்ய முடியாம, தஞ்சாவூருடைய ஒரு பகுதி, டெல்டா மாவட்டத்துடைய தலைநகர் என்று சொல்லப்படக்கூடிய தஞ்சை, அது நவீன கூவத்தினுடைய ஒரு ஊராக மாறிக்கிட்டு ரொம்ப ஒரு அவலமான விஷயம். இதுல மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே சேர்ந்து இதுக்கு குற்றவாளி என்கிற முறையில தான் இதை அணுக முடியும். பல குறைகள் தஞ்சை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றிய குறைகளும் உங்களுடைய பார்வைகள்ல பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த நிலையில அடுத்து தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி ஒரு இசை பூமி, திருவையாறு. மும்மூர்த்திகள்ல, சங்கீத மும்மூர்த்திகள்ல முதன்மையானவராக இருக்கக்கூடிய தியாகராஜர் பிறந்த மண். இந்த பூமிக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது, கோரிக்கை பட்டியல் என்ன, நிறைவேறிய கோரிக்கைகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். சோழர் காலம் முதல் பிரசித்தி பெற்ற ஊர் திருவையாறு. ஆண்டுதோறும் நடக்கும் தியாகராஜர் ஆராதனை விழா, சப்தஸ்தான திருவிழா போன்றவற்றால் உலகெங்கும் உள்ள தமிழர்களை ஈர்க்கும் ஊர். இவ்வூரின் தலையாய பிரச்சனை கடுமையான போக்குவரத்து நெரிசல் தான். முதல் போதுமானதா இருந்தது இந்த வழி ஆனா இப்ப அந்த வழி போதுமானது இல்ல. அப்ப என்ன பண்ணீங்கன்னா, சிட்டிக்குள்ள இந்த வாகனங்கள் எதுவுமே வராம சுத்தி, இந்த சிட்டிக்குள்ள வராம சுத்தி வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த டிராபிக் உங்களுக்கு எந்த இடத்துல இல்லாம இருக்கும். பொதுமக்கள் ரொம்ப நிம்மதியா போவாங்க, நிம்மதியா வருவாங்க. பிரிட்ஜி கட்டி இருவழி சாலையாக ஆக்கணும். அதே மாதிரி ரோட்ல உள்ள ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி, சந்திரதலம், தியாகராஜர் கீர்த்தனை, பஞ்சதத்தினை, திருவையாறுல சப்தஸ்தான திருவிழாண்டு வெகு விமர்சையாக நடக்க இருக்கும். அந்த திருவிழா தலங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கணும். ஆன்மீக தலமாக விளங்கி கொண்டு திருவையாறை செம்மைப்படுத்த வேண்டும். போக்குவரத்துக்கு வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்வதை நாம் தாராளமாக திருவையாறு சாலைகளில் காணலாம். திருவையாற்றை அடுத்துள்ள அரியலூரில் சிமெண்ட் ஆலைகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் இங்கு அதிக அளவு செல்வதால் சாலைகள் அனைத்தும் பல்லாங்குழிகளாக மாறிவிட்டன. மணல் லாரி நிறைய குவாரி இருக்கு. கொள்ளடா காவிரி மணல் லாரி குவாரி இருக்கு. அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரி நிறைய இருக்குது. அந்த பூரா லாரி எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. திருவையாறுல டிராபிக் நெருக்கடி ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டாவது, திருவையாறு சுற்றுலா ஸ்தலம், தியாகராஜ சமாதி, பெரிய கோயில் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஜனங்கள் நடமாறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு பைபாஸ் ரோடு, திருவையாறு டவுன் பைபாஸ் ரோடு போட்டு கொடுத்தாங்க. வர வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அதை கேட்டுக்கிறோம், செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேருந்து நிலையம் தொடங்கி தேரடி வீதி வரையுள்ள சாலை ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் உள்ளது. பேருந்து நிலையம் என்ற பெயர்தான் உள்ளதே தவிர அதற்கான அடிப்படை வசதிகள் என ஏதும் இங்கு இல்லை. பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடைகளால் இப்பேருந்து நிலையம் குடிமக்களின் நிரந்தர மது அருந்தும் இடமாக மாறிவிட்டதாக குற்றஞ்சாட்டுகின்றனர் பொதுமக்கள். இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை திருவையாறு பஸ் ஸ்டாண்டில் எந்த நேரம் போதாலும் மது அருந்து விட்டு அங்க படுத்திருக்கிறார்கள். பெண்கள், ஆண்கள் யாரும் நடமாடுவதற்கு அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இதனால ஒரு நாளைக்கு 800 வண்டி இந்த லைன்ல போக்குவரத்து அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திருவையாறு அருகே சுற்றுவழிச்சாலையை ஏற்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திருவையாறு பகுதி மக்களுடைய கோரிக்கைகள், கோரைகள் இவற்றையெல்லாம் அவற்றுள் ஒரு சில நம்ம பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி. இந்த பகுதிக்கு போகும்போது பச்சை பசேல் நெல் வயல்களை பார்க்கலாம். ஆனால் இந்த பசுமைக்கு இப்பொழுது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. விவசாயம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கு செயல்படுத்த இருக்கக்கூடிய ஒரு திட்டம், சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் காரணமாக சொல்லப்படுகிறது. என்ன திட்டம் அது? இந்த திட்டம் வந்தால் நன்மையா தீமையா? இந்த மக்களுடைய பார்வைகள் என்ன? மேலும் கோரிக்கைகள் என்ன? பார்க்கலாம் இந்த பகுதியில். தஞ்சை மாவட்டத்தின் பலம் நிறைந்த பகுதிகளில் மன்னார்குடியும் ஒன்று. ஆனால் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பயத்தில் ஆழ்த்தியுள்ள மீத்தேன் திட்டத்திற்கு மன்னார்குடியும் இலக்காகியுள்ளது. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மீத்தேன் கேஸ் எடுத்துட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நாங்க வயலே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு வயலை விட்டு நாங்க வீட்டிலே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரியா வராது. பொழுதுக்கு நாங்க கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் 13 மணி நேரம் வயல்ல தான் இருக்கோம். ஏற்கனவே ONGC நிறுவனத்தால் மன்னார்குடியில் பல இடங்களில் எண்ணெய் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் செயல் வடிவம் பெற இருக்கும் மீத்தேன் மற்றும் நிலக்கரி எடுக்கும் திட்டமானது அப்பகுதி மக்களை மரண பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீத்தேன் வாயு வந்தாதான் ரொம்ப பாதிக்குன்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அது வந்தாக்க ரொம்ப இதாயிடும். அதனால அதை தடை செய்யறவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கும். மன்னார்குடியில் இருந்து ஜாம்ஷெட்பூர் வரை செயல்படுத்தப்பட்டிருக்கும் ரயில்வே திட்டத்தையும் மன்னார்குடி மக்கள் மீத்தேன் திட்டத்திற்காக உண்டாக்கப்பட்டதோ என்ற சந்தேகத்துடனே பார்க்கின்றனர். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் மன்னார்குடி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்று. பேருந்து நிலையம் மறுசீரமைக்கணும். அப்படி மறுசீரமைக்கணும்னா 2 பேருந்து நிலையமா இருக்கு. அந்த 2 பேருந்து நிலையத்தையும் ஒருங்கிணைப்பு செய்யணும். அதை விசாலப்படுத்தி பேருந்துகள் நின்று அந்த வரிசையில அதை போர்டு பார்த்து எல்லாரும் ஏறுற அளவுக்கு அதை ஒரு நெறிமுறைப்படுத்தணும். இவ்வாறாக கோரிக்கைகள் பட்டியலிடப்படுகின்றன. திருவையாறு, மன்னார்குடி இந்த சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்தோம். நான் விருந்தினர் திரு ஜீவகுமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். சமீபத்தில் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த மீத்தேன் கோல்பெட் திட்டம். இதற்கு ஆதரவா ஒரு பார்வையும் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த அச்சம் தேவையற்றது அப்படின்னு ஒரு வாதமும், பெரும்பாலான மக்கள் இல்ல அமைப்புகள், கட்சிகள் இந்த திட்டம் கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த திட்டம் பற்றியும் மேலும் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றியும் உங்களுடைய பார்வைகள். மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அநேகமாக அமெரிக்காவில் அல்லது மேற்கு வங்கத்தில் சில இடங்கள்ல இந்த திட்டம் ஏற்கனவே சொல்லப்படுது. ஆனா இங்க இது எல்லாமே சமவெளி பகுதிகள் அல்ல. தஞ்சாவூர் என்பது இப்ப நீங்க முதல்ல நம்ம திருவையாறு தொகுதியை பார்த்தோம். திருவையாறுங்கிறது அந்த கல்லணை இருக்கிற பகுதி, காவிரி டெல்டாவோட அங்கேதான் தொடங்குது திருவையாறு. அங்க இருக்கிற நடைமுறை போக்குவரத்து சிரமங்களை பார்த்தா அதெல்லாம் சரி பண்ணிருக்க முடியும். இப்ப மன்னார்குடி என்பது திருவாரூர் மாவட்டம், ஆனா தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில வருது. இந்த மீத்தேன் திட்டம் கிட்டத்தட்ட மன்னார்குடி அநேகமா தெருவுக்கு ஒரு ஏரி இருக்கிற நிலத்தடி நீர் மிக அதிகமா இருக்கிற மாவட்டம். மன்னார்குடியுடைய பங்களிப்புங்கிறது காவிரி டெல்டாவில் ஒரு லயன் ஷேர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரிமா அளவுக்கு அவங்க தண்ணி இதுல ஏற்கனவே நீர் சேர்க்கையிலேயே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. மன்னர்கள் காலத்திலேயே அவ்வளவு ஏரிகள் கட்டப்பட்டிருக்கு. இப்ப இவங்க அவசரமாக மீத்தேன் அங்க கொண்டு வர்றப்ப மீத்தேன் சம்பந்தமான பல ஆய்வுகள் அங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பக்கத்திலே வேளாங்கண்ணி கடல் இருக்கு, அந்த கிழக்கு கடற்கரையெல்லாம் அந்த பகுதியில் இருக்கு. இது இந்த உப்பு நீர் இதுல கீழே போறதுக்கும் இதனால நில அரிமானம், நில அடுக்குகள்ல பல விதமான விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சமவெளி பகுதியில், அதாவது சாதாரணமாக IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உட்பட பல நிகழ்ச்சிகள், இப்ப நம்ம கெயில் கம்பெனி உட்பட தேசிய நெடுஞ்சாலைகள் இல்லாம, அதாவது விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைய கோட்பாடு எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம பிளாட்டினத்தை கடிச்சு நம்ம உயிர் வாழ போறதில்லை. எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைமுறை ஆனாலும் நமக்கு சாப்பாடு உணவு தான் சாப்பிட போறோமே ஒழிய வேற ஏதாவது நகையோ தங்கத்தையோ பவுனையோ கடிச்சு சாப்பிட போறதில்ல. அப்ப விளைநிலங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, விளைநிலங்கள் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க கூடாதுதான் நம்ம சொல்றோம்.
மீத்தேன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமாக மன்னார்குடியில பல காரணங்கள் சொல்லி கொண்டு வரப்படுறப்ப இது என்னன்னா பிற்காலத்துல எரிமலைகளே வரும், நிலநடுக்கம் ஏற்படும். அதாவது குறிப்பாக பூமியினுடைய அடுக்குல அந்த சிலதை அவங்க மாத்தி வர்றப்ப தண்ணீருக்கு பதிலாக நிலக்கரி இந்த கீழே போக போக ஏற்படக்கூடிய பல விதமான அசம்பாவிதங்கள்ல நிலநடுக்கம், பூகம்பம், இந்த மாதிரி அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துடைய இன்றைய காட்சி, காவிரி டெல்டாவுடைய இன்றைய காட்சியே மாறி ஒரு சோகமான பிரதேசமா மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. இப்ப நீங்க நம்ம நிகழ்ச்சியில அச்சம் தெரிவிக்கப்பட்டபடி எங்களுக்கு ட்ரெயின் தேவை, மன்னார்குடிக்கு ட்ரெயின் தேவை, தஞ்சாவூருக்கு ட்ரெயின் தேவை. ஆனா அவசரமாக மன்னார்குடியில இருந்து இன்னும் பல ஊர்களுக்கு தென்னிந்தியாவுக்கே ட்ரெயின் இல்லாம ஜாம்ஷெட்பூருக்கு ட்ரெயின் விட்டதுல ஒரு உள்நோக்கம், ஒரு சதி இருக்குன்னு தான் நாங்க சந்தேகப்படுறோம். குறிப்பாக இந்த மீத்தேனுக்கான கச்சா பொருள்கள், மீத்தேன் என்கிற பேர்ல தேன் இருக்கு. ஆனா அந்த தேனை ஒழிய ஒரு தேல் தான் கிட்டத்தட்ட விவசாயியுடைய வயிற்றுல கொட்டக்கூடிய தேல், அவங்களுடைய உணவை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஜாம்ஷெட்பூருக்கு இங்க மன்னார்குடி ட்ரெயின் வேணும்னு அழுதாரா? அதாவது இது ஒரு கவர்ச்சியாக இதை சொல்றாங்களே ஒழிய இதோட உள்நோக்கம் என்பது கச்சா பொருட்கள், மீத்தேன் தயாரிப்புக்கான கச்சா பொருட்களை கொண்டு போறதுக்கான முறையில தான் அது பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா இது இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கப்ப இதை பத்தி நம்ம ரொம்ப விரிவா நம்ம ஒரு அரசியல் பிரச்சாரம் அல்ல. ஆனா இது அதாவது இந்த .com இணையதளத்தில் மீத்தேன் கொண்டு வந்ததை தன்னுடைய சாதனையாக சொன்னவர், அது ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருக்கேன் மன்னார்ல கொண்டு சாதனையா சொன்னவர். அந்த .comல பார்த்தா இணையதளத்துல திடீர்னு இந்த பேப்பர் புடுங்கப்படுது. அதை மறுபரிசீலனை செய்வோங்கிறாங்க. மறுபரிசீலனைக்கு இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா காவிரி இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள் இந்த திட்டத்துக்கு எதிராகத்தானே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் நீங்க சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ரெண்டு விதமா திமுகவை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனை செய்வோங்கிறாங்க. அநேகமாக இது முன்னாள் துணை முதலமைச்சர், அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய TR பாலு இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட திட்டம். அதுக்கான சான்றுகளை பத்திரிகைகளையும் ஆவணங்களையும் பலது வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னா இதை அதாவது முதல்ல அவர் இன்னைக்கு எங்களுடைய வேட்பாளர் முதல்ல பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருந்தாரு, வனத்துறை அமைச்சரா இருந்தாரு, பல இலாக்காக்கள் பார்த்திருக்காரு. இதை தன்னுடைய சாதனையாக அவருடைய சொந்த இணையதளத்துல சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த பேப்பர் காணாம போயிடுச்சு. அது டவுன்லோட் ஆனப்ப தெரியுது. நாங்க சொல்ல வரது அரசியல் பிரச்சாரம் அல்ல, மறுபரிசீலனைக்கு என்ன வேலை? மீத்தேன் திட்டத்தினால மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயம் பாதிக்கப்படுகிறது, உழவு தொழில் பாதிக்கப்படுகிறது சொல்றப்ப இந்த மறுபரிசீலனைங்கிறது ஏமாத்தக்கூடிய வேலை. இந்த திட்டம் கூடாது, இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நீராதாரம் பாதிக்கப்படும், உணவு பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் அப்படிங்கிற நிலைப்பாட்டு உங்களுடைய நிலைப்பாடாக புரிஞ்சுக்கிறார். அதே போல அந்த பகுதி மக்களும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல அச்சத்தையும் பல எதிர்ப்புகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. அடிப்படை வசதிகள் சார்ந்து பெரிய புகார் பட்டியல் வாசிக்கிறார்கள் ஒரத்தநாடு பகுதி மக்கள். அவை என்ன பார்க்கலாம். தஞ்சையை போன்றே பாதாள சாக்கடை திட்டத்தால் பாதிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி என்றால் அது ஒரத்தநாடு. இத்திட்டத்தின் காரணமாக ஒரத்தநாட்டின் முக்கிய வீதிகள் தார் சாலைகள் இன்றி குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்து சொன்னோம்னா குறிப்பா ஒரு முக்கால் அடி பைப்பு தான் போட்டிருக்காங்க கீழே. அது முக்கால் அடி பைப்புனாக்க 10 ஆண்டு கழிச்சு இது பயன்பாட்டுக்கு இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குறியான ஒன்று. ஒரு 2 அடினாலும் மையப்பகுதியில அந்த பைப்பை போட்டிருக்கணும். அதே போன்ற அந்த தூர்வாரி தண்ணி நிரப்பி உடனடியா அதை அடிச்சு சரி பண்ணி தான் அப்புறம் ரோடு போடணும் ஒழிய இப்படி ஒரு கால் இடத்தை நிரப்பி உடனடியாக ரோடு போட்டால் இது மிகப்பெரிய சேதமாக ஆயிடும். மேலும் இச்சாலையில் பேருந்துகள் 1 வருடத்திற்கு மேலாகின்றது என்றும் பேருந்து வசதிக்காக 3 கிலோமீட்டர் வரை நடக்க வேண்டியுள்ளதாகவும் ஒரத்தநாடு மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரத்தநாட்டு மாணவர்கள் இங்கிருந்து 20 கிலோமீட்டர் இங்கிட்டு 30 கிலோமீட்டர் தூரத்துல போய் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி படிக்க செல்றாங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டைக்கு இடையில் ஒரத்தநாட்டுல சாலைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அத நல்ல சாலைகளா இருக்கணும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை. இங்கு தேங்காய் விவசாயம் அடிப்படையான ஒரு விஷயம். இது சார்ந்த பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். மேலும் பல கோரிக்கைகள் பட்டுக்கோட்டை தொகுதி மக்களால் முன்வைக்கப்படும். அவை என்ன பார்த்துக்கணும். தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற பாடலாசிரியர்களில் ஒருவரான கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் என்ற பெருமைக்குரியது பட்டுக்கோட்டை. போக்குவரத்து நெரிசலால் அனுதினமும் அவதிப்பட்டு வரும் தொகுதி என்றால் அது பட்டுக்கோட்டைதான். இதற்கு காரணம்
இந்த நகரானது தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் அப்போது பயன்பாட்டில் இருந்த குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட சாலைகளை சிறிதும் விரிவு செய்யாமல் அதையே பயன்பாட்டில் வைத்திருப்பதுதான். பட்டுக்கோட்டை பற்றி பிரதானமான பிரச்சனைகள் என்ன? போக்குவரத்து மிக மோசமான பிரச்சனை. ஏன்னா பட்டுக்கோட்டை எந்த காலத்திலும் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரமே இல்லை. சாதாரண மாட்டு வண்டிகளுக்காக குதிரை வண்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட ரோடுகள் இருந்து இப்ப அப்படியே அது ஹைவேஸா மாற்றி எந்த அகலப்படுத்தலும் இல்ல, ஒழுங்குபடுத்தலும் இல்ல, எல்லா வகையிலும் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்ட நகரங்கள்ல ஒண்ணு. ரயில் கேட்டு நாங்க 40 வருஷமா போராடணும், 50 வருஷமா போராடணும். இருக்கிற ரயில் தண்டவாளத்தையும் கழட்டி போட்டுட்டு 3 வருஷம் ஆகுமா 5 வருஷம் ஆகுமான்னு தெரியல. அறிவிப்பு வந்த 295 கோடி ரூபாய் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ரயில் அறிவிப்பு வந்தது. இந்த பட்ஜெட்ல ஒரு 10 கோடி ரூபாய் கூட அதற்காக அளக்கவோ மதிப்பீடு பண்ணவோ மறுதிருப்பி நிலம் கையகப்படுத்தவோ 10 கோடி ரூபாய் கூட ஒதுக்கீடு பண்ணப்படவில்லை. எனவே என்ன ஆச்சு? வெறும் அறிவிப்போடு இருக்குதா இல்லை மேல அடுத்த கட்ட நகர போகுதான்னு தெரியல. தேங்காய் விவசாயம் அதிகமுள்ள பட்டுக்கோட்டை பகுதியில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் மற்றும் தென்னை சார்ந்த அரசு தொழிற்சாலைகள் வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றனர் இப்பகுதி மக்கள். முப்போகம் விளைஞ்ச தஞ்சை பகுதி இன்னைக்கு ஒரு போகம் அப்படின்றத கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அந்த ஒரு போகம் விளைவிக்கக்கூடிய அந்த விளை பொருள்கள் சரியான தருணத்துல அதை விலைக்கு வாங்கிறதுக்கான கட்டமைப்பு வசதி அரசு ஏற்படுத்தி கொடுக்கல. ஒண்ணு. அடுத்தது நெல்லை தாண்டி தென்னையை தாண்டி வேற ஏதாவது காய்கறி போன்ற பயிர்கள் சாகுபடி பண்ணலாமா அப்படின்னா சாகுபடி பண்ணி அதை எங்க கொண்ட விற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி இந்த காவிரி டெல்டா மாவட்டத்திலே சற்று வறட்சியான பகுதின்னு சொல்லலாம். தண்ணீர் பிரச்சனை இங்கே தலைவிரித்தாடுகிறது அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய குறையாக இருக்கிறது. பேராவூரணி தொகுதியுடைய பிரச்சனைகள் என்ன, மேலும் குறைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன பார்ப்போம் இப்போது. தஞ்சை மாவட்டத்தின் கடைநிலையில் அமைந்திருக்கும் பேராவூரணியானது எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கடுமையான வறட்சியை கண்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள ஏரி மற்றும் குளங்கள் வறண்டு கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உள்ளது. இதனை போக்க தண்ணீர் வரும் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் தொகுதிவாசிகள். பேராவூரணி நகரத்தில் மட்டும் ஒரு 25,000 பொதுமக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு குளிப்பதற்கான அதே மாதிரி அவர்கள் சுகாதாரத்தை பெறுவதற்கு இந்த ஒரு குளம் மட்டும்தான் இருக்கு. இந்த குளமும் கடுமையான வறட்சி ஏற்பட்டு இந்த ஆண்டு ஆற்று தண்ணீர் வராதனால கடுமையான வறட்சி ஏற்பட்டு இந்த குளம் இருக்கிற காட்சியை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குளத்தை மராமத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் இங்கே பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கிற வேட்பாளர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனா இதுவரைக்கும் இந்த குளத்தை மராமத்து செய்யல. இப்பகுதியில் குடிநீர் குடம் ரூபாய் 10 வரை விற்கப்படுவதாகவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு குடிநீர் திட்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் பேராவூரணி மக்கள். நிறைய தேர்தல் டயத்தில் ஏதோ 3-4 தடவை ஜெயிச்சிருக்காரு எம்பி. இந்த தேர்தல் டயத்தில் இப்ப வாக்குறுதி சொல்லிட்டு ரைட்டு ஆர்ப்பாட்டம் தான், இந்த மாதிரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தண்ணீர் உள்ள ஆர்ப்பாட்டம் பண்றதுல எம்பி சார்பா அவர் கலந்துக்கல. இந்த தொகுதிக்கு மத்திய கவர்மெண்ட்ல வாதாடி பேராவூரணி தொகுதியில தண்ணி போகலையே, அது எம்பி தான் வாதாடி இது பண்ணணும். அது அவர் சரியா பண்ணல. தஞ்சை பார்லமெண்ட் தொகுதியில இது கடைசி தொகுதியாகிறதுனால ரொம்பவும் பின்தாங்கி போச்சு இந்த பேராவூரணி தொகுதி. மக்களுடைய ரொம்ப அவல நிலைக்கு இந்த 100 நாள் வேலை இல்லாட்டி ரொம்ப ஆளுகளாம் டீ குடிக்க கூட காசு சிரமப்பட்டு போயிடும். ரொம்ப அவ்வளவு நிலைமைக்கு மக்களுடைய கஷ்டங்களை ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகள், குறைகள், கோரிக்கைகள் இவற்றையெல்லாம் பார்த்தோம். இதை தாண்டியும் பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இப்ப பார்த்த கோரிக்கைகளை தாண்டி அவற்றை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கக்கூடிய திரு ஜீவகுமார் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். குறைகள், கோரிக்கைகள் ஒரு பக்கம் அப்படின்னா, தஞ்சை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய ரயில்வே பட்ஜெட்டுகள்ல நிறைய அறிவிப்புகள், நிறைய திட்டங்களை பார்த்த ஒரு விஷயம், அதையும் நம்ம குறிப்பிட்டாகணும் இல்லையா? கண்டிப்பா இப்ப சமீபத்துல வந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல மீட்டர் கேஜாக இருந்த போது தஞ்சாவூர் வழியாக இயக்கப்பட்ட பல ரயில்கள் இப்ப தஞ்சாவூர்ல இருக்கிறது அகல ரயில் பாதை. இந்த மீட்டர் கேஜ் உதாரணத்தை நான் ஒரே ஒரு ட்ரெயினை சொல்றேன். ஜனதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஓடிச்சு. அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட எல்லா ஊரும் அது சாதாரணமா இங்கிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் அது எக்ஸ்பிரஸ் ஆகும், அங்கிட்டு பாசஞ்சராகவும் அது போச்சு. ஒரு குறைந்த கட்டணத்துல மக்கள் பயணம் செய்வதற்கு அது டே எக்ஸ்பிரஸ் ஓடிச்சது.
ஆனா அந்த மீட்டர் கேஜி அகல பாதையாக மாற்றப்பட்ட பிறகு ரத்து செய்யப்பட்ட பல ரயில்கள் இயக்கப்படல. நான் 10 ட்ரெயின் விட்டேன், 12 ட்ரெயின் விட்டேங்கிறப்ப சுமார் 8 ட்ரெயின் 9 ட்ரெயின் ரத்தாகி இருக்கு. அதையும் சேர்த்து செஞ்சதுங்கிறதா எங்களோட கோரிக்கை. உதாரணமா இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் பதிவு செஞ்சாரு, பட்டுக்கோட்டை ரயில் பாதை சம்பந்தமா நாங்க அந்த தகவல் தெரிந்து கொள்ளும் இடத்துல கேட்டோம். பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த சாலை ரயில் அந்த தடம் அமைக்கும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறப்ப இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். நம்ம எத்தனை கேட்டாலும் 2012 கேட்டாலும் 2013 கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லப்படுது. அதனால எங்களுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த ஜாம்ஷெட்பூர் ட்ரெயின்ல புறவிநிலைய தொகுதிக்கு மற்ற ட்ரெயின்களை ஆக்கப்பூர்வமான முறையில ரத்து செய்யப்பட்ட ரயில்கள் இயக்கப்படலங்கிறதையும் ஒரு பக்கம் நாங்க இந்த இதையும் பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்க இருக்கோம். அப்படிங்கறத நாங்க ட்ரெயின் சம்பந்தமா ரயில் போக்குவரத்து சம்பந்தமா பதிவு செய்ய வேண்டிய நினைக்கிறேன். இதை தாண்டி அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால்கள், அவர் முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை பெறக்கூடிய பிரச்சனைகள், கோரிக்கைகள் வேற என்ன பட்டியலிடுவீங்க? கோரிக்கைகளை மக்கள் வச்சாங்க, இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோரிக்கைகள் என்ன? நிரந்தர தீர்வுகளுக்கு பல வழி இருக்கு. இப்ப உதாரணமா நீங்க இப்ப பேராவூரணி பட்டுக்கோட்டையில இளநீர் தென்னை மரங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு வெளிநாட்டுல கொக்கோ கோலாவோ பெப்சியோ பாட்டில் அடைச்சு கொடுக்கலாங்கிறப்ப நம்முடைய தாய்ப்பால் மாதிரி மண் கொடுக்கறது இளநீர். இந்த இளநீர் ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக்காவும் பல ஒரு வகையில கோடையில நல்லா கவலைப்படாம ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம குடிக்கக்கூடிய நல்ல திரவமாக இருக்கிறது அமுத பானம். அந்த இளநீரை சின்ன டப்பாக்கல்ல கொக்கோ கோலா மாதிரியோ அல்லது பெப்சி மாதிரியோ டப்பாக்கல்ல அடைச்சி விற்பதற்கான ஒரு தொழில்நுட்பம், ஒரு ஹை டெக்னாலஜியை ஏன் உருவாக்க கூடாது? அதுக்கு திட்டமிடுங்கிறது எங்களோட ஒரு கோரிக்கை. அதே மாதிரி இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரோ சணல், இப்ப தென்னை மரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, தென்னை மரம் பனை மரத்தை இந்த சணல் காயிர் இண்டஸ்ட்ரியை உருவாக்க முடியும். அது விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்துறையாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த முறையில சணல் சம்பந்தப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை அப்படிப்பட்ட தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு என்ன முயற்சி செய்யணும். அதே மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு பேடி ப்ராசஸிங் சென்டர், நெல் பதனிடும் மையம். ரைட், இது சார்ந்த கோரிக்கைகள் பல இருக்கிறது. இளநீரை மதிப்பு கூட்டி விற்கணும், சணல் சார்ந்த அதற்கான தொழிற்சாலைகள் அமைக்கணும் போன்ற கோரிக்கை பட்டியல் நெடிய பட்டியலாக தஞ்சை பகுதியிலிருந்து வருகிறது. நாம் நிகழ்ச்சியின் மற்றொரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். தேர்தல் வியூகம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தேர்தல் வியூகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, தனையன் சொல்மிக்க மந்திரம் இல்லை, கூட்டணி குழப்பத்தால் பிரச்சாரம் பக்கம் போகாமல் இருந்த மாம்பழ தலைவர் மகன் வற்புறுத்தலால் மைக் பிடித்துள்ளாராம் அப்படிங்கறதா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த தாமரை கூட்டணியில இணைந்ததுல, அதுவும் சில கட்சிகளோடு சேர்ந்து இடம்பெற்றிருப்பதுல மூத்த மாம்பழ தலைவருக்கு, மூத்த டாக்டருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆகிய காரணத்தினால பிரச்சார களத்தில் அவர் இருக்க மாட்டார், பிரச்சாரம் செய்ய மாட்டார் என்றெல்லாம் செய்தி இருக்க, அவர் பிரச்சார களத்துக்கு வந்திருக்கிறார். மகன் சொல்லி, மகன் வற்புறுத்திய காரணத்தினால் அவர் பிரச்சாரம் செய்ய போவது வெறும் அவருடைய கட்சிக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்தே பிரச்சாரம் செய்ய போகிறார். மகன் வற்புறுத்தலால் மகனுடைய கோரிக்கையை ஏற்று அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியுடைய முக்கிய கட்டத்துக்கு செல்ல இருக்கின்றோம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில நாம் நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்ன, தஞ்சை பகுதியுடைய மனநிலை என்ன, சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். தஞ்சை பகுதி மக்கள் விரும்பும் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி முன்னிலைப்படுகிறது. அதை தாண்டி நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவராக தஞ்சை மக்கள் விரும்பும் தலைவர் யார் ஆண்ட கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளை இப்ப பார்க்க இருக்கின்றோம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி மக்கள்கிட்ட நாம் எழுப்பிய பிரதான கேள்விதான், தற்போதைய மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா என்று கேட்ட பொழுது ஆம் நிறைவேற்றி இருக்கிறது என்று 11%, இல்லை என்று 89% சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்தே தஞ்சாவூர் மக்கள்கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்டோம். தற்போதைய மத்திய அரசு, யூபிஏ அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது 9% தஞ்சை மக்கள் ஆம் என்றும், இல்லை என்று 91% சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் விருந்தினர் திரு ஜீவகுமார் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். மற்ற தொகுதிகளை விட இந்த மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை, அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதிகமாக இங்க பார்க்க முடிகிறது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மிக முக்கியமாக காவிரி பிரச்சனையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொடர்ந்து ஆறுகளுடைய காவிரி ஆறு, இந்த எல்லா ஆறுகளுடைய வயிறும் காஞ்சி போய் கிடக்கிற மாதிரி இப்ப மாசம் சித்த பங்குனி மாசம், தமிழ் மாசம்.
அடுத்தது சித்திரை வைகாசி, இதுல வந்து கத்திரி வெயில், அக்கினி நட்சத்திரம். ஆனா இந்த மாசமே பார்த்தா கிட்டத்தட்ட தண்ணி பிரச்சனை மிக கடுமையான பிரச்சனையா இருக்கு. குறிப்பாக காவிரி நீர்ல அரசிதழ வெளியிட்டோம். அந்த அரசிதழ வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு காவிரி கண்காணிப்பு குழுவையும் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அந்த கெசட்ல வந்ததை அமுலாக்க வேண்டியது மத்திய அரசு. இந்த பிரச்சனைய தஞ்சாவூர் மாவட்டத்துடைய அடிநாதமாக இருக்கிற இந்த பிரச்சனையை கூட மத்திய அரசு செய்யல, அலட்சியமாக்குது என்பது கிட்டத்தட்ட இங்க எல்லா மக்களுடைய வாழ்க்கை பூராமே விவசாயத்துல உழவு தொழில பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதே மாதிரி மற்ற விலைவாசி உயர்வு மற்ற எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு மீது ஒரு பெரிய கோபத்தை இங்க காவிரி விவகாரத்துல மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இந்த எண்ணிக்கைக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்றீங்க. மற்ற பிரச்சனைகள் போக இதுதான் காரணமா? மற்ற தொகுதிகளை விட இங்க மத்திய அரசுக்கு எதிரான நிலையை சற்று அதிகமாக பார்க்க முடிகிறது. மேலும் சில கேள்விகளை இந்த தொகுதி மக்கள்கிட்ட எழுப்பியிருந்தோம். அவை என்ன பார்க்கலாம். தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா இந்த தேர்தலில், பிராந்திய கட்சிக்கு மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற நமது கேள்விக்கு மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்று பெரும்பாலானவர்கள், அதாவது 70% தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 30% சொல்லியிருக்கிறார்கள். தேசிய மாநில கட்சிகள் இந்த களத்தில் இருக்கின்றார்கள், 5 கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தேசிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களே ஆனால் எந்த தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம் என்று 72%, 28% காங்கிரஸ் கட்சியை தேர்வு செய்வோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 30% சொன்னவங்கல்ல. மாநில கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களே ஆனால் எந்த மாநில கட்சி உங்களுடைய தேர்வு என்ற நம்முடைய கேள்விக்கு அதிமுக எங்களுடைய தேர்வு என்று 55%, திராவிட முன்னேற்ற கழகம் என்று 35%, தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றக்கூடிய மாநில கட்சிகள், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக ஆகிய கட்சிகள் உள்ளடக்கி 10% வாக்குகளை சொல்லியிருக்கிறார்கள். நான் இதைத்தான் விருந்தினர் திரு ஜீவகுமார் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா அனைத்து கட்சிகளுமே இந்த களத்தில் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இந்த தொகுதியானது தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. பழனிமாணிக்கம் தொடர்ந்து வென்று வந்திருக்கிறார். இந்த நிலையில எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு மாநில கட்சிக்குத்தான் பிரதானமானதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல அதிமுகவுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக இந்த தொகுதியோட ஒரு கோட்டையா இதுவரைக்கும் இருந்ததில்லை. இந்த தேர்தலில் சற்று இந்த நிலவரம் மாறத்துக்கான வாய்ப்பு தென்படுகிறதா? கருத்து கணிப்புகள் ஒரு சில சமயங்கள்ல சரியாகும் போது சில சமயத்துல மாறுதலும் ஏற்படுது. ஆனா இப்ப வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் வரைக்கும் மின்தடை ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்ல. ஆனா இப்ப இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக கடுமையான மின்தடை ஏற்பட்டிருக்கு. இந்த மின்தடை போன்ற சில விஷயங்கள் கூட இந்த தேர்தல் முடிவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் நினைக்கிறேங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த தொகுதியில வென்று வந்திருக்கிறது. பழனிமாணிக்கம் பலமுறை வென்றிருக்கிறார். அதே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது. அதிமுக வின்னபிலிட்டி அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு இந்த தொகுதியில, ஒரு முறைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஆதரவு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இந்த தொகுதி இருக்கிறது நினைக்கிறீங்களா? இல்ல, கிட்டத்தட்ட இதுல இந்த தொகுதியுடைய வரலாற்றை பார்த்தோம்னா 9 முறை காங்கிரஸ் கட்சி 1952 முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. 9 முறை காங்கிரசும், ஒரு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்டி சோமசுந்தரமும், அப்புறம் 8 தடவை மற்ற தடவை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு வந்திருக்கு. ஆனா இப்ப நிறைய இந்த அணி சேர்க்கையில பல பலாபலன்கள் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து தஞ்சாவூர்லயே பார்த்தா தேசிய கட்சிகள் பாரதிய ஜனதா நிக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி அணி சார்பா நிக்கிறாங்க, அப்புறம் திமுக அதிமுக நிக்குது. ஆனா இந்த மாநில கட்சி இப்ப நம்ம இந்த மக்களுடைய சர்வே மதிப்பீட்டுல பாக்குறப்போ ஒரு தேசிய கட்சிங்கிறப்ப அவங்க ஒரு பிரதமரை சொல்றாங்க. அதுக்கு பிறகு மாநில கட்சிக்கு தான் அதிக வாக்களிப்புதா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருவரும் தனித்தனி பலத்தை காட்டுவதற்கான ஒரு அளவுகோலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. அதனால தமிழ்நாட்டில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல மாற்றங்கள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக தான் முன்னெல்லாம் இருந்திருக்கு. இந்த முறை நிச்சயமாக இதுல மாற்றம் ஏற்படுங்கிறதா அங்க இருக்கிற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி நான் நினைக்கிறேன். ரைட். இந்த நிலையில மேலும் சில கேள்விகளை தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள்கிட்ட நாம் எழுப்பியிருந்தோம். அவை என்னங்கிறத பார்க்கலாம். உங்களின் பிரதமர் தேர்வு யார் என்று தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் கேட்டபொழுது 66% நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ராகுல் காந்தி என்று 12%, ஜெயலலிதா என்று 15%, மற்றவர்கள் என்று 7% கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்டோம்.
நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இதை மீட்டெடுப்பதற்கான திறன்மிக்க தலைவர் யார் என்ற கேள்விக்கு மோடி என்று நரேந்திர மோடி என்று 74%, ராகுல் காந்தி என்று 10%, மற்றவர்கள் என்று 8%, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த வல்லமையை படைத்தவர் என்று 8% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் இதைத்தான் நான் திரு ஜீவகுமார் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். பாரதிய ஜனதா களத்தில் இருக்கிறது. உங்களுடைய தேர்வு எந்த கட்சிக்கு அப்படிங்கும்போது மாநில கட்சின்னு சொல்லி அதிமுகவுக்கு எஞ்சி கொடுத்தாலும் கூட பிரதமர் வேட்பாளர் யார் என்று நாம் இந்த கருத்து கணிப்பில் கேட்கும்போது நரேந்திர மோடி என்று ஒரு பார்வை பதிவு செய்யப்படுகிறது. இப்போ கூட்டணி எல்லாம் அமைஞ்சிருக்கு. எப்படி அந்த கட்சிகளுக்கு உதவும்? இல்ல மாநில கட்சிக்கே தான் அந்த தொகுதி மக்கள் சார்பு நிலை இன்னும் இருக்கிறது நினைக்கிறீங்களா? இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப நரேந்திர மோடி என்கிற உருவகம் அது வந்து ரொம்ப பூதாகரப்படுத்தப்பட்டது மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட நரேந்திர மோடிக்கான பேச்சு தயாரிப்புல இருந்து அவருடைய பல விஷயங்கள், அதாவது அவர் சர்தார் பட்டேலை பத்தி சொன்னது பல சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் நிலவக்கூடிய ஏழ்மை, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்களை ஒரு புதிய பாணியில நரேந்திர மோடி அவர் தன்னுடைய கூட்டங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த முறையில வந்து நரேந்திர மோடி நீங்க இந்த சர்வேலயே இந்த கணிப்புகளே பாக்குறப்ப அதிமுக தனியா நிக்குது, திமுக தனியா நிக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய பேர் மாநில கட்சிகளுக்கு வாக்களிக்கதான் சொல்றாங்க. அப்ப எப்படி நரேந்திர மோடி பிரதமராக வர முடியும்? பாரதிய ஜனதா இல்லாத வடகிழக்கு மாநிலங்கள், பல மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவே கிடையாது. அதனால இந்த கணிப்புப்படி அன்றைய சூழ்நிலையில சொல்லியிருக்காம ஒழிய இந்த கருத்து கணிப்புப்படி நரேந்திர மோடிக்கு இங்கெல்லாம் காவிரி டெல்டாவில் அதிக ஆதரவு இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காலத்துல கூட எங்களுக்கு வந்து கர்நாடகத்துல பாரதிய ஜனதாவோட ஆட்சி நடந்தப்போ கூட காவிரி தண்ணி எல்லாம் முறையா கிடைக்கல. அதனால இந்த கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு புதிய மாற்றத்தை, இவையெல்லாம் இல்லாத ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்கிற மாதிரி தான் ஒரு அறிகுறி தெரிகிறது. கணிப்பில் இருக்கக்கூடிய 2 அம்சங்களை குறிப்பிட்டீங்க. பிரதமராக யார் வரணும் அப்படின்னா நரேந்திர மோடி என்றும், யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னா சற்று வித்தியாசமான பேட்டர்னையும் சுட்டி காட்டுறாங்க. அப்படித்தான் நடக்குமா? பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில மேலும் சில கேள்விகளை இந்த தொகுதி மக்கள்கிட்ட நாம் எழுப்பியிருந்தோம். அவை என்ன பார்ப்போம். ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியுமா? அந்த கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது ஆம் தெரியும் என்று 62%, தெரியாது, அந்த கட்சி இருப்பது எங்களுக்கு தெரியாது என்று 38% தெரிவித்திருக்கிறார்கள். தெரியும் என்றவர்களிடம் நாம் கேட்டோம், இந்த கட்சி உங்களுக்கு தெரியும், அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டபொழுது 88% இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆம் என்று சொன்னவர்கள் வெறும் 12%. மற்றொரு முக்கியமான கேள்வியை இந்த தொகுதி மக்களுக்கு கேட்டிருந்தோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வாய்ப்புள்ளதா என்ற நமது கேள்விக்கு 29% ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்று 62% இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று 9% சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 கணிப்பையும் எப்படி பார்க்கிறீங்க திரு ஜீவகுமார்? ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிரவேசம் குறிப்பாக இந்த தேர்தல் முறையில நிறைய பணப்பட்டுவாடா நடந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒண்ணு, ஆம் ஆத்மி கட்சி வந்து இதெல்லாம் மீறி உருவான ஒரு கட்சியாக அது வந்தது. அதே மாதிரி நம்ம எதை அலட்சியப்படுத்துறோமோ, எதை வந்து ஒரு மோசமான பொருளா நினைக்கிறோமோ, சின்னம் விளக்குமாறு துடைப்பக்கட்டை, இந்த விளக்குமாற்ற சின்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல், வித்தியாசமான அரசியல ஆம் ஆத்மி கட்சி செஞ்சது. அப்ப காசோ பணமோ இல்லாம, ஒரு பெரிய நட்சத்திர வேல்யூ இல்லாம மக்கள் வந்து ஓட்டளிப்பாங்க, ஒரு நல்ல சக்தி வந்தா ஓட்டளிப்பாங்கிறது வந்து பல தேதிகள்ல நம்ம வந்து இப்ப அந்த ஆம் ஆத்மி பற்றிய குறிப்பு நமக்கு ஒரு அந்த கருத்து உருவாக்குது. அதே சமயத்துல இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா பிரதமராக வருவ மாட்டாங்க, அல்ல வருவாங்க வரமாட்டாங்கிற பிரச்சனையில கிட்டத்தட்ட ஒரு 60% அதிகமான ஒரு கருத்து தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு வந்து பிரதமராக ஆதரவு இல்லை. அதனால அவங்க வந்து இப்ப என்ன சொல்ல போனா ஒரு 3 மாநிலங்கள்ல வலுவான தளமாக இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் வர வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் பற்றிய விடையாகவே இதை நாம் பார்க்கிறோம். சரி, நல்லது நல்லதுங்க. அதனால வர வாய்ப்பு இல்லைங்கிறது அதாவது ஒரு விருப்பத்தினுடைய வெளிப்பாடாக தான் எல்லாருமே சொல்றோம். அது உள்ளத்துல உள்ளதான் நம்ம வெளிப்படுத்துறோம். அந்த முறையில வந்து தமிழ்நாட்டுல அது ஒரு கருத்து பல இடங்கள் அது வந்திருக்கு. அதனால அவங்க வர வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தை ஒரு அறிவியல் பூர்வமா எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறாங்க. ரைட், பல்வேறு அம்சங்களை இந்த கருத்து கணிப்புல கேட்டிருந்தோம். அதற்கு தஞ்சாவூர் பகுதி மக்கள் தங்களுடைய பார்வைகளை தெரிவித்திருந்தார்கள். இதை தாண்டி தஞ்சை பகுதி மக்களுடைய கோரிக்கைகள், அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய பல்வேறு பகுதிகளுடைய எதிர்பார்ப்புகள், நிறைவேறிய கோரிக்கைகள், நிறைவேறாத குறைகள், இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பட்டியலிட்டோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று
நம்முடைய கருத்து தெரிவித்த தங்களுடைய பார்வைகளை வெளியிட்ட விருந்தினர் திரு ஜீவகுமார் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாளை மற்றும் ஒரு முக்கியமான தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.